மீனாவும் முத்துவும் மனோஜ் கொடுத்த 2 லட்ச ரூபாவை எடுத்துகிட்டு போய் செகண்ட்ஸில் கார் வாங்கலான்ட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம முத்து வந்து காரு செலக்ட் பண்ணிவிட்டு மீனாவுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. நான் 2 காரு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் மீனா, நீ வந்து எது வேணும்னு சொல்லிட்டு காமி, அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு காரு செலக்ட் பண்ணுறதுக்கு வர்றாங்க. வரும்போல் 2 காருமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கார் வாங்கணுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவா முத்து வந்துட்டு, என்ன மீனா இப்படி சொல்கிற, நீ நகை கேட்டேன் வேண்டான்ட்ட, சரி கார் வாங்கலான்னு நீயே தான் சொன்ன, இப்போ காரும் வேண்டாங்கிற, என்ன மீனா இப்படி பேசுகிற அப்படிங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லை நம்ம இப்போ கார் வாங்கிட்டு போனோம்னா யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க, நாங்களாம் இப்போ கஷ்டத்தில் இருக்கும்போல் நீங்கள் கார் வாங்கிட்டு வந்து பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால் இப்போதைக்கு கார் வேண்டாம். இப்போ மாமாவும் அத்தையும் வேற பேசாமல் இருக்கிறாங்க. அத்தை வேற எப்போ பார்த்தாலும் என்னையவே தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவோ முத்து வந்துட்டு, இப்போ என்ன அப்பாவும் அம்மாவும் பேசணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா கேட்குறாங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்க. நான் பண்ணுறது அதை 2த்தையும் நான் சரி பண்ணுறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. உடனே முத்து வந்துட்டு பாட்டியை கூப்பிட்டுட்டு வர்றாங்க. எல்லா விஷயத்தையும் பேசி பாட்டியை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்த உடனே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பாட்டி மனோஜை கூப்பிட்டு, மனோஜ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கணத்தில் 4 அறை விடுறாங்க. விட்ட உடனே ஏன்டா இப்படிலாம் பண்ண வச்ச அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ரோகிணி உடனேவும் என்னடா இது, பாட்டியே மனோஜ் அடித்து போட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நினச்ச உடனே பாட்டி விஜயாவை பார்த்து, விஜயா எல்லாமே நீ பண்ணுற வேலை தான், நீ எப்படி பிள்ளை வளர்க்குறன்னு பாரு, மனோஜ் வந்து உருப்படாமல் போகிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா நம்ம மனோஜ் வந்து, பாட்டி அப்படிலாம் இல்லை பாட்டி அப்படிங்க, வாயை மூடுறா, வாயை முட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பாட்டி வந்து நம்ம ரோகிணியை பார்த்துட்டு, இங்கே பாருமா, அவங்கெல்லாம் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் தெரியாது, அவங்க பேசுனது வச்சதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத, விஜயா வந்து வளர்த்த வளர்ப்பு வேறு மாதிரி, ஆனால் நீ வந்துட்டு இவனை கொஞ்சம் பக்குவமாக எப்படி நடந்துக்கணுமா அந்த மாதிரிலாம் நீ சொல்லி கொடுத்து மனோஜை கொஞ்சம் திருத்தப்பாரு அப்படின்னு சொல்லி ரோகிணியே சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்த உடனேவும் பிறகு நம்ம முத்து மீனாவை பார்த்துட்டு, என்ன தான் பிரச்சனை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி காசு கொடுக்குறதுக்கு மாதம் நான் 50,000 கொடுக்க சொன்னேன், இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம மனோஜ் சொல்கிறாங்க, இல்லை என்னால் சமாளிக்க முடியல, அதெல்லாம் கொடுக்க முடியாது, மாதம்லாம் 50,000 கொடுக்க முடியாது, என் பொண்டாட்டியை பாருங்கள் இன்னும் கயிறு தான் போட்டிருக்கா, அவளுக்கு செயின் வேறு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ நம்ம பாட்டி வந்துட்டு, ஏண்டா அதுக்கும் இதுக்கும் என்னது, இவ நகையை விற்று தானே நீ உன் பிஸ்னஸில் போட்ட, நான் அது எதுக்கு நீ இதை பற்றி பேசுகிற, இவனுக்கு கொடுக்குற காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா மனோஜ் வந்து, அதெல்லாம் முடியாது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து, ஆமாம் எப்படி அவ்வளோ காசை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் நம்ம அண்ணாமலை சொல்கிறாங்க, தயவு செய்து மனோஜை மட்டும் பேச விடுங்க, மற்றவங்கெல்லாம் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ விஜயா கம்முன்னு ஆகிடுறாங்க. பாட்டி வந்துட்டு, இரு விஜயா நான் பேசியிருக்கிறேன்ல, நீ ஏன் உடலை வர்ற அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மனோஜ் வந்து, உன்னால் கொடுக்க முடியாதாடா அப்படி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, நான் மாதம்லாம் 50,000 கொடுக்க முடியாது, எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எப்போ டைம் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நிறையா கடன் இருக்குது, எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிட்டு தான் நான் இவனுக்கு காசு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவா பாட்டி வந்து,
என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் இவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குல்ல, அந்த காசை கொடுத்துருங்க. இப்போ 50,000 கொடுத்துருக்கியா, எவ்வளோ கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் பாட்டி அப்படின்னு. மீதம் 27 லட்ச ரூபாவை கொடுங்க, என்ன அது மொத்தமாகவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே எல்லோரும் போயிடுறாங்க அவங்கவுங்க ரூமில். உடனே விஜயா போயிட்டு நம்ம மனோஜை பார்த்து சொல்கிறாங்க, என்ன மனோஜ், நீயே ஒழுங்காக இருந்தேன்னா இந்த வம்பு வந்திருக்குமா நம்மளுக்கு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ ஒன்றால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு ரோகிணிகிட்ட போயிட்டு, ஏம்மா அங்கே பாரு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற, என்ன எல்லாம் இவன் பண்ண வேலை தான், நீ என்ன பண்ணுற, உங்கள் அப்பாக்கிட்ட ஃபோன் போட்டு இப்போதைக்கு 20 லட்ச ரூபா அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து இவன் மூஞ்சில் தூக்கி ஏறி அந்த பிரச்சனை ஓயட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்த உடனேவா ரோகிணி வந்து திருன்னு முழிக்கிறாங்க. உடனே மனோஜிட்ட போய், எல்லாம் நீ பண்ண வேலை தான் பார்த்துக்கோ, நான் ஒழுங்காக அவன் கையில் காசை கொடுக்க பாருங்க அப்படி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. மனோஜ் வந்துட்டு, இதெல்லாமே உங்களோட வேலை தான்மா, உங்களால் தான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா, என்னடா சொல்கிற, என்னோட இதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கோம் போலையவா நம்ம பாட்டி வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு மாடியில் நின்றுக்கிட்டு அண்ணாமலைக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருடா அண்ணாமலை, விஜயா பற்றி தான் உனக்கு எல்லாமே தெரியும்ல, நீங்களே இப்படி வந்துட்டு எளியும் பூனையமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற மருமகளுக என்ன நினைப்பாளுக, உன்னை பற்றி என்ன நினைப்பாளுக, பெரியவங்களே இப்படி இப்போ தப்பு பண்ணும் போல் சின்னவங்க எப்படிலாம் உங்களை நினைப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்களை பார்த்து தான் அவங்க நல்லபடியாக வாழ கற்றுக்கிறணும். நீங்களே இப்படி பண்ணிங்கன்னா அவங்க எப்படி இது பண்ணுவாங்க, கொஞ்சம் பார்த்து அண்ணாமலை நீ நடந்துக்கோ, என்ன இவ்வளோ வருஷம் இல்லாத கோபம் இப்போ எதுக்குடா உனக்கு இப்படி வருது, உனக்கு தான் விஜயா பற்றி தெரியுதுல்ல, நீ விஜயாவை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ, நான் அவளை நானும் இப்போ போகும்போல கண்டிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் அண்ணாமலை வந்து, அம்மா நான் இவ்வளோ நாளாக செஞ்சதை கூட நான் மன்னிச்சிடுவேன், ஆனால் விஜயா வந்து மீனாவை அவ்வளோ கேவலமாக அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறா அப்பப்போ, நான் அதனால் அவளுக்கு எல்லா நேரமும் நான் அமைதியாகவே இருந்தேன் எப்படிம்மா, அதனால தான் நான் இந்த மாதிரி சொன்னேன், அதுவும் அவ நகையை எடுத்துகிட்டு எல்லாரையுமே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா, நான் அது தேமா இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா அண்ணாமலை இருக்கட்டும், பரவாயில்ல, இனிமேல் நீயே கொஞ்சம் புரிஞ்சு அவள் விஜயா கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோடனே சரிங்கம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிடுறாங்க. பார்க்குறேன்னு சொல்லாதடா, நான் அவளை குணந்தான் உனக்கு தெரியும்ல, அவளை பற்றி நீ இதெல்லாம் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காத, நான் முத்துவும் மீனாவும் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க, அவங்களுக்காக வேண்டினாலும் நீ பாரு, நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையே சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்த உடனே விஜயாக்கிட்டேயும் வந்து, ஒழுங்காக என் பிள்ளை கூட குடும்பம் நடத்த பழகிக்கோ, உன்னை பார்த்து தான் மருமகள்கள்லாம் வருவாளுங்க, மூத்த மருமக சின்ன மருமக மீனா வேற அப்படின்னா நீ பார்த்துக்கிட்டு தெரியாத, எல்லாவளும் உனக்கு மருமகளுக்கு தான், அதை உன் மைண்டில் வச்சுக்கிட்டு நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம விஜயா வந்துட்டு, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துக்கிருவேன் அப்படிங்காங்க. நீ பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன்னா என் மகன் வந்து இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்ட்டு நீ இது பண்ணாத அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு விட்டுறாங்க.